ஞானத்தின் ஊற்று அவர்தான். அவருடைய ஞானத்தை யாராலும் அளவிட முடியாது. பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில் அநேகர் தங்கள் பேர குழந்தைகள், தங்களுடைய பிள்ளைகள் ஆனுவல் எக்ஸாமுக்கு போவதை குறித்து மிகவும் கவலையுள்ளவர்களாயிருப்பீர்கள். மாணவ செல்வங்களும் பரீட்சை என்றாலே பயப்படுவார்கள். இன்றைக்கு நான் விசேஷமாக பரீட்சை எழுதுகிற மாணவனுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, பரீட்சைக்கு போகிற முன்னாடி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு வேணும். தானியேல் 2 அதிகாரத்தில் அங்கே 21-22 ஞானம் அவருக்குரியதே. ஸோ ஞானம் அறிவும் அவடத்தில் இருக்குன்னு சொல்லி கொலோசர் 2:3 பார்க்கிறோம். ஸோ ஞானத்தின் ஊற்று அவர்தான். அவருடைய ஞானத்தை யாராலும் அளவிட முடியாது. ஆகவே அவர் நீதிமொழிகள் 2:6-7 படி நீதிமான்களுக்கு மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார், தமக்கு பயந்தவர்களுக்கு ஞானத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாமத்தை தேடுவர்களுக்கு அவர் சத்துக்களை பார்க்கிலும் சொல்லிக் கொடுப்போரை பார்க்கிலும் முதியோரை பார்க்கிலும் அதிகமான ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சங்கீதம் 119 98-100 வரைக்கும் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்யும் ஞானமே முக்கியம் சொல்லி பிரசங்கி 10:10 சொல்லும். ஸோ அருமையான தேவப்பிள்ளைகளே, முதலாவது தேவனை தேடுங்க. சரியா? பைபிள் வாசிங்க. பரீட்சை வருதுன்னு சொல்லி புக்கை இப்படி புரட்டுக்குள்ளாக கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிங்க. நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது நீங்கள் மறந்து எல்லாத்தையும் பைபிள் வாசனம் ரிப்பீட் பண்ணி காமிக்கும். தட்ஸ் த சீக்ரெட். நான் அபிஷேகம் பெற்ற ஏற்பாடு அபிஷேகத்து நேரம் பைபிள் படிக்கும்போது நான் என்னென்ன காரியம் மறந்தேனோ அது எல்லாவற்றையும் அது ரீகலெக்ட் பண்ணி எனக்கு சொல்லும். ஸோ முதலாவது ஏசப்பா, நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இவ்வளோ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் இந்த ஆனுவல் எக்ஸாம் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற எக்ஸாம் இல்லை அடுத்த வகுப்பு போகிற எக்ஸாம், நீர் எனக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அதிக பேரை கொண்டாயிலும் உதவி செய்வது அவருக்கு எளிதான காரியம். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 14:6 பார்க்கிறோம். ஸோ அருமையான தேவப்பிள்ளைகளே, தேவனை தேடின பிற்பாடு மனசைங்க. உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்கு அதை சூப்பர்வைசர் வருவாங்க, டீச்சர்ஸ் வர மாட்டாங்க, ப்ரொஃபஸர்ஸ் வர மாட்டாங்க. ஒரு தாள் மற்ற எதுவுமே நீங்கள் காப்பி எடுக்க கொண்டு போகக்கூடாது, கொண்டு போக முடியாது. செல்ஃபோனும் அவைலபிள் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் உங்க கூட யார் இருக்கா? ஜீசஸ் இருக்கார். ஜீசஸோட ஞானம் வேத போதகர் மற்ற அறிவாளிகள் எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாக இருந்துன்னு சொல்லி உலகமே சொல்லிச்சு அந்த காலத்தில். இவருக்கு இப்பேற்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டாங்க. ஆனால் சாலமோனுக்கு அளவு கடந்த ஞானத்தை கொடுத்த தேவன் தம்மிடத்தில் கேட்கிற அனைவருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ தங்கங்களா, நீங்கள் ஒரு வேளை காலத்தை வீணடிச்சிருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓடிடலாம், இல்லை செல்ஃபோன்லேயே உங்கள் ஹோல் திங்கும் இருந்துருக்கலாம். எல்லாத்துக்கும் கருத்துட மனைவி கேட்டு இனிமேலாவது ஒழுங்காக உட்கார்ந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிங்க. நல்லா படிக்கிற பிள்ளைகள், முயற்சி எடுத்த பிள்ளைகள் பயப்படாதீங்க. பயம் வேதனை உள்ளது. தெளிவாக வேறுன்னு சொல்லுது 4:18. பரீட்சையை பொறுத்தவரை நான் பயந்ததே கிடையாது. அது என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது போஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி, ரிசர்ச் பேப்பராக இருந்தாலும் சரி, எனக்கு பயமே இருக்காது. ஏன்னா என் கூட ஜீசஸ் இருக்கார். சிறந்த ஞானி, உலகத்து ஞானத்தால் படைத்தவர் என் கூட இருக்கார். காட் இஸ் ஸோ கிரேட். கவலைப்படாதீங்க. சிலர் கஷ்டப்பட்டு படிப்பீங்க, சிலருக்கு ஞானம் தானாகவே வரும். அதை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன போல ஒரு நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தீங்கனாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். சரியா? ஸோ பரீட்சை முடிச்சுட்டு பேப்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணி கொடுங்க. எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணிங்க. நான் இப்போ உங்களுக்கு உற்சாகம் பண்ண போகிறேன். கர்த்தர் பெரிய வெற்றியை கட்டிடுவேன். ஏசப்பா, ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்குறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நான் உடைய கருத்தில் கொடுக்குறேன். ஒவ்வொரு பேரனையும் உடைய கருத்தில் கொடுக்குறேன். அப்பா, பல காரணங்களால் அவளால் வீடுகளில் படிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அவளை அப்பா குடிகாரனாக இருக்கும், வீட்டில் சண்டை இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். பொம்பளை பிள்ளைகள் காலையே போய் தண்ணி அரைச்சி கொண்டு வரணும். இப்படி நிறைய பாடு இருந்தாலும்
நீர் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, அவள் மறந்து போன எல்லாவற்றையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லும் ஏசப்பா. பரிச்சையில் அதிக நேரம் தூங்காமல் விழிச்சிருந்து படித்த பிள்ளைகளுக்கு தேவனே, அவள் சோர்வில் பரிச்சை பேப்பர் மாதிரி தூங்கிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தூங்கட்டும். நீரை பலப்படுத்தும் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவள் இதுவரைக்கும் எடுக்காத நல்ல மதிப்பெண்களை பிள்ளைகளை தாரும். நான் பேர் சொல்ல போகிறேன்னா அது மணிக்கணக்காகும். ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகளை பார்க்குறேன். அருமையான பசங்க பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இந்த பரீட்சையில் அவளுக்கு மகத்தான வெற்றியை தாரும். யாத்ராம் 15:1 அவர் மகத்துவமாய் வெற்றி சிறந்தான் வேறும் சொல்லுது. தானியல் சவுலுக்கு நீ வெற்றியை தந்து போல இந்த பிள்ளைகளும் வெற்றியை தாரும். கையெழுத்து நல்ல இல்லாத பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி எழுதும்படிக்க செய்யும். ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிக்க அனுக்கிறன்னு செய்யும். உம்முடைய உதவி, உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைப்பா. ஸோ பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பு தேவை, உங்களுடைய கிருபை தேவை. உமக்கு எல்லா கொஸ்டினும் முதலே தெரியும். நீர் உலகத்தையே படைத்தவர். சால் குடந்து அவளுக்கு வெற்றியை தாரும். எல்லா சோர்பாயத்தை எடுத்து போடும். பெரிய காரணம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த ஜெபத்தை கேட்குற நீங்கள் அனைவரும் உங்கள் நம்பரை வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜெப கேளுங்க. உங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். சோர்ந்து பாருங்க, சரியா? ஆண்டவர் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தருவார்.